السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه الرحمة أنه من عمل منكم سوءا بجهالة ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحيم. قال النبي صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 5ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு இறை அருளை பெற அழகிய வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அவ்வலுஹு ரஹ்மத்துன், ரமலானுடைய ஆரம்ப 10 இறை அருளுக்கு உரிய 10, ரஹ்மத்து கிடைக்க பெறுகிற 10. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 155, 156, 157 ஆகிய 3 ஆயத்துகளில் வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள், இறை அருள், வஸிஅத் குல்ல ஷை, அது எல்லாவற்றையும் சூழ்ந்தது. எதையெல்லாம் பொருள் என்று சொல்வோமோ எல்லாவற்றின் மீதும் என்னுடைய அருள் உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். இந்த ஆயத்து இறங்கிய உடன் அஹ்ல கிதாபுகள், இஸ்லாம் அல்லாதவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட யூத நஸ்ராக்கள், பிரதான அஹ்ல கிதாபுகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கும் உண்டு, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு இருந்தாலே போதுமானது, நாங்க நரகத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நரகத்திலிருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு அஹ்ல கிதாபுகள் சொன்னாங்க. பரவாயில்ல. இப்லீஸ் சொன்னான், ஷைத்தான் சொன்னான், அல்லாஹ்வே சொல்லிட்டான், ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள், இறை அருள், அது எல்லாவற்றிலும் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். நானும் அந்த ஷையில, அல்லாஹ்வுடைய படைப்பில் கட்டுப்பட்டவன் தான், அல்லாஹ் தான் என்னையும் படைச்சான், அப்ப என் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு அப்படின்னா நானும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அப்படின்னு ஷைத்தானும் சந்தோஷப்பட்டான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், பொதுவா அப்படித்தான் ஏடா கோடமா விளங்குறதெல்லாம் பாதி ஆயத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிறது, ஒரே ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிறது, அதனுடைய முன்பின் வசனங்கள் என்ன என்பதை பார்க்காம இருக்கும் போது
தவறான விளக்கங்களுக்கு அது காரணமா அமைஞ்சிடும். இதனுடைய அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்கிறார், லில்லதீன யத்தகூன் வ யுத்தூன ஸகாத்த வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். நான் என்னுடைய அருளை இவர்களுக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லில்லதீன யத்தகூன், யாரிடத்து அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ, தக்வா இருக்கிறதோ அவர்களுக்காக. வ யுத்தூன ஸகாத்த, யார் ஜகாத்தை பேணுதலாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக. வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், மேலும் யாரெல்லாம் நம்முடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை ஈமான் கொண்டார்களோ, நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய ரஹ்மத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு ஒன்ன இப்லீஸ் வெளியில போயிட்டான். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததுனாலதான் ஏத்து பேசினான். அதனாலதான் அவன் ஷைத்தானா போனான். எனவே அவன் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையிலே வெளியே போயிட்டான். ஆனா அஹ்ல கிதாபுகள் சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவங்க தான், நாங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிறைவேற்றக்கூடியவங்க தான். எங்களுடைய நபிக்கு மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கட்டளைகள் பிறப்பித்தானோ அந்த கட்டளைகளை நாங்க ஏற்றுக்கொண்டவங்க தான். எனவே எங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இன்னும் இருக்கு என்று அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து 3வது ஆயத், அதனுடைய தொடர் அல்லாஹ் இறக்கினான். அல்லதீன யத்தபிஊனர் ரசூலன் நபியல் உம்மிய, மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கணும், ஜகாத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ளணும். அதோடு அல்லதீன யத்தபிஊனர் ரசூலன் நபியல் உம்மிய, உம்மி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய அருளை நான் உரித்தாக்குகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்ன உடனேதான் அஹ்ல கிதாபுகளும் வெளியில போனாங்க. அவங்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லையானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லையானால் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற முடியாது என்கிற இந்த ஆயத் இறங்கியது. இப்ப அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது இல்லையா? குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆரம்ப வசனத்துல சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, அர் ரஹ்மான் அர் ரஹீம், இந்த ரெண்டுமே அருள் என்கிற அந்த பதத்திலிருந்து வரக்கூடியதுதான். ரஹ்மான்னாலும் அருளாளன் அர்த்தம், ரஹீம்னாலும் அருளாளன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அர் ரஹ்மான் அப்படின்னா இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு 2 முகம் உண்டு. ஒரு முகம் உலகத்துல இருக்கும்போது காட்டுற முகம், இன்னொரு முகம் மறுமைக்கு வந்த உடனே காட்டக்கூடிய முகம். அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு கேட்டுறதீங்க, புரியறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் இந்த உலகத்தை பொறுத்தவரை யார் நல்லவங்களோ அவங்கள மட்டும் வாழ வைக்க மாட்டான், யார் கெட்டவங்களோ அவங்களே வாழ வைப்பான். யார் அநியாயம் பண்றானோ அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான். யாரு ரொம்ப மோசமானவனாக அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்லாம தான் தோன்றித்தனமா தான் இஷ்டத்துக்கு வாழ்றானோ அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்ந்த பதவிகள் கொடுப்பான், எங்கேயோ மேலோங்கி இருக்க செய்வான். இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவங்களுக்கு மட்டும் சோறு கொடுக்கிறவன் இல்ல, நல்லவங்களுக்கு மட்டும் அருள் செய்பவன் அல்ல. அல்லாஹ் மிக விசாலமான அருள் இந்த உலகத்தை பொறுத்தவரை அது நல்லோர்கள் தீயோர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனா அர் ரஹீம் என்கிற பதம் இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் அருள் செய்யக்கூடியவன். மறுமைக்கு போயிட்டா, மறுமை நாளுக்கு போயிட்டா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீ என்ன செஞ்ச, உன் நன்மை எவ்வளோ, இவ்வளவு நன்மை இருந்தா தீமையை விட உன் நன்மை அதிகமா இருந்தா சொர்க்கத்துக்கு போ, தீமை அதிகமா இருந்தா நரகத்துக்கு போ. அங்க வந்து அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்னா நல்லவர்களுக்கு மட்டும்தான். அங்க இவங்க மாற்று கொள்கை உடையவங்களா இருந்தாலும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும், உம்மி நபியை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும், ஆனா உலகத்துல நல்லவனா வாழ்ந்தான். அப்படி சில பேர் இருக்காங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அயோக்கியனா வாழ்றவங்களும் இருக்காங்க. இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாமலேயே மனிதாபிமானத்தோட நல்லவனா வாழ்றவனு இருக்கிறான் இல்லையா? நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க.
பாய்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட அனுபவமும் நமக்கு உண்டு. அது ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர்களாக இருக்கிற காலை வாரிட்டு போனவனுங்க அப்படி ஆளுங்களும் நம்மள்கிட்ட உண்டு. அதே மாற்று மதத்தை சார்ந்தவன், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவன், அவனுக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது, ரசூல்னா யாரும் தெரியாது. ஆனா மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளக்கூடிய நல்லவங்களும் நம்மளை பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரை, அப்ப நாளைக்கு மறுமையில இவன் உலகத்துல நல்லவனா இருந்தானே, இவன் ரொம்ப நல்லவனா மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டானே, யாருக்கு எந்த அநியாயமும் பண்ணலையே, யாருடைய சொத்தை அபகரிக்கலையே, யாருக்கும் பொய் சொல்லலையே, புறம் பேசலையே, ரொம்ப நல்லவனா வாழ்ந்தானே அப்படிங்கிறதுனால அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சரி அவன் சொர்க்கத்துக்கு போட்டுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கலிமா இருந்தாதான் சொர்க்கம் என்கிறதே பேச்சு. கலிமா இல்லாம போனா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லைன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் நல்லவனா அவன் வாழ்ந்திருந்தாலும் கூட அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. இதுதான் மறுமையினுடைய ஃபேஸ். அல்லாஹ் மறுமையில காட்டக்கூடிய முகம். பரவாயில்ல இவன் நல்லவனா அப்படிலாம் செய்ய மாட்டான். இந்த உலகத்துல அப்படி கிடையாது. இந்த உலகத்துல நல்லவனா அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாதவன், நபியை ஏற்றுக்கொள்ளாதவன், ஆனா நல்லவனா இருக்கான், பொய் சொல்றது இல்ல, புறம் பேசுறது இல்ல, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது இல்ல, மனிதாபிமானத்தோட நியாயமான முறையில நடந்துக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த உலகத்துல நல்ல மதிப்பை கொடுப்பான், மரியாதையை கொடுப்பான், மத்தவங்க அவனை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அவனுடைய பொருளாதாரம் வளரும், நல்லவனை அவனை வாழ வைப்பான், எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்துல அவனுக்கு கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல மட்டும்தான் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போல சிலர் கேட்பாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன அதைத்தான் இதைத்தான் கேட்பாங்க. அவர்களுக்கு இந்த உலகத்திலே நாம் கொடுப்போம். ஒமா லஹூ ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. இதோட முடிஞ்சு போச்சு, பினிஷ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய அருள், இறை அருள்னு சொல்றோமே, அவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல கலிமா இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கணும், அல்லாஹ்வை ஏற்றிருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கணும், அவர்களை இத்திபா அவர்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய அருள் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைக்காது. அல்லாஹ் அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்காக அல்லாஹ் கரெக்டா கணக்கு பார்ப்பான், நீ எவ்வளவு தொழுதியோ அதான் தொழுக, மத்தபடி ஒண்ணும் கிடையாது, அப்படி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அது இல்லாம என்ன செஞ்சாலும் கிடைக்காது. மெயின்ல இருந்து கரண்ட் ஃபயர் பாக்ஸ் வரணும், லைட்டு ஃபேனு என்னதான் அழகழகா போட்டிருந்தாலும் கூட மெயின் பாக்ஸ் கரண்ட் வரல அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட். இப்ப இதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு நல்ல அமல்கள் இருந்தாலும், அழகான அமல்கள் இருந்தாலும், மெயின் கண்டிப்பா மெயின்ல சப்ளை வரணும். அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது இல்ல அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது மறுமையில. சரி, இது இருந்தா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தா நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு மட்டும்தான் கரெக்டா கணக்கு பார்த்து செய்வானா? இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறவங்கள்ட்ட அல்லாஹ் அவன் விருப்பப்பட்டால் எப்படியும் நடந்துக்குவான். கொஞ்சோன நன்மையை கொண்டு வர ஒருத்தனை பார்த்து அவனுடைய நன்மை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போனா, அவனுடைய நன்மை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதா இருந்தா, அந்த சின்ன நன்மையை கொண்டே நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லாஹ் சொல்ல முடியும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு சில உதாரணங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்துல ஒரு நாய்க்கு தண்ணீர் செலுத்திய ஒரு விபச்சாரி பெண்மணி சொர்க்கத்துக்கு போனான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பூனையை கட்டி போட்டு, அது அந்த வார்த்தைகளே வருது ஹதீஸ்ல, அது தாம் பாட்டுல அது அவுத்து விட்டு இருந்தாலாவது அதாவது போய் மேய்ஞ்சிருக்கும், அதுக்கும் விடாம கெட்டி போட்டு சாப்பாடும் போடாம பசியால சாகடிச்சவ நல்லவளா இருந்தும் கூட நரகத்துக்கு போனதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப நாளை மறுமையை பொறுத்தவரை இறை அருள், அல்லாஹ்வுடைய அருள் என்பது அவனுடைய கைவசம் உள்ளது. நம்முடைய அமல் எவ்வளவு பிரத்யேகமாக தக்வா உள்ளதாக, வேற எதையுமே யோசிக்காம, மற்றவங்களுடைய புகழ் எல்லாம் யோசிக்காம, அல்லாஹ்வுக்காக எதை இஹ்லாஸா நாம செய்வோமோ அந்த இஹ்லாஸான அமலுக்குண்டான பலன் நாளைக்கு மறுமையில் கிடைக்கும். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி அர்-ரஹ்மா, 6வது சூரால 54வது ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி அர்-ரஹ்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு தானே
அருள் செய்வது என்று முடிவெடுத்து விட்டான். ரொம்பலாம் கோபப்பட மாட்டான். நீங்க தப்பு செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா அவன் மன்னிப்பான். அவனுக்கு தனக்கு தானே அல்லாஹ் அருள் செய்வது, எல்லோரும் மீதும் அன்பாக நடந்து கொள்வது என்று முடிவு செய்து விட்டான். அதனுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலத்தின். எனவே நீங்க தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, சும்ம தாப மின் பஅதிஹி வ அஸ்லஹ, பிறகு உங்களுடைய தவற உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்லமல்கள் நீங்கள் செய்தால் ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவன் இரக்கமுள்ளவன், அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க தவறு செஞ்சிருந்தா, சூஅன் பிஜஹாலத்தின், தெரியாம ஏதோ தப்பு முற்காலத்துல வயசு கோளாறுல எதையாவது பண்ணிட்டீங்க, இப்ப அதை நினைச்சு கவலைப்படுறீங்க. கவலைப்பட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு பிறகு அந்த கெட்டதை விட்டு நல்லமல்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டா போதும். ஃபஇன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பான். ரஹ்மத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல 550க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சொல்றான். 550 இடங்களுக்கு மேல ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் என்கிற வார்த்தை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வார்த்தையை வேறு வேறு அர்த்தங்களுக்காக பயன்படுத்தலாம். அருள்னா என்ன? அல்லாஹ்வுடைய அருள், இறை அருள் அப்படின்னா என்ன? அருள்னா என்னது? அது ஒரு விசாலமான ஒரு வார்த்தை, பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. குர்ஆனே பல அர்த்தங்களுக்கு ரஹ்மத் என்கிற வார்த்தையை சொல்லுது. உதாரணத்துக்கு ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷை, நம்ம அந்த குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தோம்ல, அங்க ரஹ்மத் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் என்னும் சிஃபத், தன்மை, அவனுடைய அருள் என்னும் தன்மை விசாலமானது என்கிற அர்த்தத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்க சொல்றான். உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், 2வது சூரா, சூரத்துல் பக்கரால 218வது ஆயத். அவர்கள், அந்த நல்லவர்கள், யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பார்கள். அப்படின்னு அந்த இடத்துல ரஹ்மத்துக்கு சொர்க்கம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்ப்பார்கள் என்பதற்கு சொல்றான். குல்பி ஃபதலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, 10வது சூரால 58வது ஆயத். அங்கேயும் பி ரஹ்மதிஹி, இந்த ரஹ்மத்துக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த ரஹ்மத்துக்கு குர்ஆன் என்கிற பொருளும் இருக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற பொருளும் இருக்கு. ஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை வ ரஹ்மதிஹி, அந்த ஆயத்துல ரஹ்மத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதுக்கு அர்த்தம் மழை என்ற அர்த்தத்துக்காக. இப்படி பலது, அது சொல்லிக்கிட்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும். 550 இடங்கள்ல ரஹ்மத் என்கிற வார்த்தை, அருள் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஆனா அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு வேறு அர்த்தங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்ப யோசிங்க, நம்ம பொதுவா சொல்லுவோம்ல ரிஸ்க் எப்படி ஒரு பொது வார்த்தையோ அது மாதிரி இறை அருள் அப்படிங்கிறது ஒரு பொது வார்த்தை. இறை அருள்ல கட்டுப்பட்டதுதான் கண் பார்வை, நம்ம சந்தோஷமா வாழ்றது, நமக்கு கொடுத்த நிம்மதி, நமக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியம், இதெல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். சொல்லுவான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அருளை நீங்கள் எண்ணி பார்க்க முனைந்தால் எண்ணி பார்த்து விட முடியாது. எவ்வளவு ஃப்ரீயா ஒவ்வொரு இதுவும் நமக்கு ஆர்கனைசரும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹார்ட் அது பாட்டுல துடிக்குது, கண் அது பாட்டுல பாக்குது, தூங்கிட்டு இருந்தாலும் மூச்சு போகுது, எப்படி எல்லாம் வச்சிருக்கான். அப்ப இவை எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளில் கட்டுப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது. பல இடங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல அர்த்தங்களுக்காக பயன்படுத்தலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த அருளை நம்ம பெறணும்னா, இந்த இறை அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? எது ஈஸியான வழி அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழியை சொல்றாங்க. இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அவ்வளவுதான். அதுதான் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குண்டான அழகான வழி, ஈஸியான வழி. உலகில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேணும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஒவ்வொரு நாளும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம்ல முந்திய பத்துல, யா அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிவாயாக,
அருள் புரிவாய். அந்த அருள் புரியணும்னா நாம எப்படி இருக்கணும், அந்த அருள் நமக்கு கிடைக்கணும்னா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியணும்னு நீங்க விரும்பினா நீங்க உலகில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டி பழகுங்க. எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சியாவே இருக்காதீங்க. உங்களை பார்த்தா எல்லாம் விரண்டோடுற மாதிரி இருக்கு. சை, மனுஷனா இருந்தாலும் அவன்கிட்ட போய் பேச முடியுமா, அந்த ஆள்கிட்ட போய் பேச முடியுமா, அப்படி இருக்க கூடாது. அவர்கிட்ட போலாமான்னு போலாம், நல்ல மனுஷன், சிரிச்சு பேசுவார், எவ்வளவு கவலையோட போனாலும் சந்தோஷமா மாத்திடுவார், நல்ல மனுஷன், நல்ல விஷயம். இப்படி ஆர்வம் இருக்கணும். அப்படி நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அடுத்தவர்களை நம்மளோட ஒட்ட வைக்கணும், அடுத்தவங்களை நம்மளோட பழக வைக்கணுமே தவிர எப்படி இருக்கக்கூடாது. அந்த சிடுமூஞ்சி, அந்த எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுவாரு, அது நல்லதே அவருக்கு பார்க்க தெரியாது. நம்மகிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தா குறைதான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர நம்ம செஞ்ச 99 நல்லதும் கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆள்கிட்ட போய் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அல்லாவும் நம்ம குறைகளை தேட ஆரம்பிச்சா எங்க போறது? நாம அடுத்தவங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, நீங்க பிறருடைய குறைகளை தேடி துருவாதீர்கள், அலையாதீங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய குறையை தேட ஆரம்பித்தால் தாங்க மாட்டீங்க. ஒவ்வொன்றையும் பிடிக்க ஆரம்பிச்சு நம்ம எங்க போறது? அதனால நீங்க பிறருடைய குறைகளை, அடுத்தவங்களுடைய குறை என்ன, அவன் எப்படி இவன் எப்படி என்பதை நீங்க தேடாதீங்க. மக்களிடத்தில் அருளோடு கண்ணியத்தோடு நல்ல மதிப்போடு நடந்து கொள்ள முனையுங்கள். அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொன்னாங்க, மற்றவர்களோடு எப்படி நடந்துக்கணும்னு. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அடுத்தவங்க மேல உள்ள அன்பு, அவங்க மேல உள்ள பாசத்துலதான் நாம தான தர்மங்கள் செய்யறோம், எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யறோம். எல்லாமே அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. பிறருடைய கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை நாம உணர்ந்து, இப்ப நமக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றதை உணர்ந்து பலருக்கும் பல தான தர்மங்கள் எல்லாம் செய்யறோம். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உண்மையான முஃமின் என்பவன் யார் தெரியுமா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு என்ன விரும்புவானோ அதைத்தான் அடுத்தவனுக்கு பிறருக்கும் விரும்ப வேண்டும். அதுக்கு அர்த்தம் இப்படி இல்லை, எனக்கு டீ தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு டீயே பிடிக்காது, அவர் காஃபி தான் குடிப்பார், டீ குடிக்க மாட்டார். இப்ப போய் இந்தா நான் உனக்கு டீ வாங்கி தரேன், டீ குடி. இல்ல இல்ல இல்ல, எனக்கு டீ வேண்டாம், எனக்கு காஃபி. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, யுஹிப்பு லி நஃப்ஸிஹி மா யுஹிப்பு லி அஹீஹி. எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் வாங்கி தர முடியும், உனக்கு பிடிச்சதான் வாங்கி தர, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், நமக்கு என்று வரும்போது நல்லதா நல்ல விஷயமா பயன்படுத்துறது, அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது குறைவா மட்டரகமா இருக்கிறத பயன்படுத்துறது. இப்போ ரமலானுக்கு தோதுவா சொல்றேனே, இப்ப நீங்க கடைகளுக்கு போனீங்கன்னா, இப்ப துணி கடைகளுக்கு போனா ஜக்காத்து கைலின்னு தனியா ஒண்ணு வச்சிருப்பான், ஜக்காத்து சேலை அப்படின்னு தனியா ஒண்ணு வச்சிருப்பான். இந்த ஜக்காத்து கைலியே நாம எடுக்க மாட்டோம், இந்த ஜக்காத்து சேலைய நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எடுக்க மாட்டாங்க. ஜக்காத்து கைலி யாருக்கு அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 70 ரூபாய் கைலி, 75 ரூபாய் கைலி, அதை விட கம்மியா எங்கேயாச்சும் கிடைக்குதா? ஈரோட்டுல 50 ரூபாய்க்கு தர்றாங்கன்னா மொத்தமா அங்க இறக்கி 4 பேர் ஒன்னா சேர்ந்துரும், சேர்ந்து ஈரோட்டு கைலி இறக்குவோம், 50 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு அதாவது அதை நாம யூஸ் பண்ணா ஹைர், தாராளமா கொடுக்கலாம். அந்த கைலியை நாம எடுக்கிறோம், நாம யூஸ் பண்றோம், நல்லா இருக்கு, ஒன்னும் தரம் இல்லை. விலை குறைகிறதுனால பொருளுடைய மதிப்பு குறையாது. பல இடங்கள்ல குறைவான ரேட்ல உள்ள பொருள் நல்ல தரமான பொருளா இருக்கும், ஹை குவாலிட்டி, ரேட் ஜாஸ்தியா இருக்கும், தரம் இல்லாத பொருளா இருக்கும். அப்ப இங்க காசை வச்சு நாம மதிப்பிடக்கூடாது, அப்படி சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. அதல்ல, இதே கைலியே இதே பொருளை நாம உபயோகப்படுத்துவோமா? நாம உபயோகப்படுத்துவோம்னு இருந்தா தாராளமா அதை அடுத்தவங்களுக்காக செய்யலாம், கொடுக்கலாம். அதை பார்க்க சரி இதெல்லாம் அப்படி நம்ம ஒதுக்குவோமா? அப்படி ஒதுக்குனா அதை மற்றவங்களுக்காக வேண்டியும் பரிந்துரைக்க கூடாது, அதை மற்றவங்களுக்காக வேண்டியும் கொடுக்க கூடாது. இறையருள் எப்ப நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நாம நமக்கு எதை விரும்புகிறோமோ அதை விரும்பணும். இது வெறும் கொடுக்கிறதுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கு
அல்லாஹ்வுடைய நியாமத்துகள்ல உன்னை விட கீழே உள்ளவனை பார்க்கணும். வாடகை வீட்டுல ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா சொந்த வீடு கட்டி வாழ்றவரை பார்க்க கூடாது, மேல உள்ளவரை பார்க்க கூடாது, தனக்கு கீழே உள்ளவரை பார்க்கணும். உலகத்தினுடைய விஷயத்துல எத்தனையோ பேர் வீடே இல்லாம தெருல படுத்து கிடக்குறான், எத்தனையோ பேர் வீடே இல்லாம இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒண்ணும் வைக்கல, வீடு தந்திருக்கிறானே சந்தோஷப்படணும். மறுமையினுடைய விஷயத்துல தனக்கு மேலுள்ளவங்களை பார்க்கணும். பரவாயில்ல, நான் 5 வேளை தொழுதுறேன் அப்படி நினைக்க கூடாது. இந்த அவரை பாரு குஹா தொழுகிறாரு, இஷ்ராக் தொழுகிறாரு, அவ்வாபின் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, அப்படிலாம் செய்யறாரு, நான் இவ்வளவுதானே செய்யறேன். மறுமையினுடைய விஷயத்துல மேல உள்ளவங்களை பார்க்கணும். யாரை பார்க்க கூடாது? கீழே உள்ளவங்களை பார்க்க. அந்தால என்ன 2 வக்து தான் தொழுகிறான், நான் பரவாயில்ல 5 வக்து அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா போயிடும். உலக விஷயத்துல நம்மளை விட கீழே உள்ளவங்களை பார்க்கணும், மறுமை விஷயத்துல நம்மளை விட மேல உள்ளவங்களை. எவ்வளவு அழகா சொல்லித்தர வாசகம் பாருங்களேன். அதே மாதிரிதான் நாம உலக விஷயங்கள்ல உலக காரியங்கள்ல நமக்கு மேல உள்ளவங்களையே பார்த்து பார்த்து பார்த்து. இப்போ சாதாரணமா ஒரு ஏழை கூட என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, வசதியானவங்க எப்படி வாழ்றாங்களோ அது மாதிரி நானும் வாழணும்னு நினைக்கிறான். சரி, நினைக்கிறது தப்பல்ல, அதுக்காக அவன் கஷ்டப்படுறான், அதுக்காக அவன் உழைக்கிறான், உழைச்சு சம்பாதிச்சான், சம்பாதிச்சு முன்னுக்கு வந்தான், அந்த மாதிரி உண்டான ஸ்டேஜுக்கு வந்தான், தப்பு கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் வர வேண்டியதான், அப்படித்தான் இருக்கணும். இல்ல, எவன்கிட்டயாவது திருடியாவது அவனை மாதிரி வாழணும், எவனையாவது ஏமாத்தியாவது அவனை மாதிரி வாழணும், யார்த்தையாவது கையேந்தியாவது அப்படி வாழணும்னு நினைக்கிறான். இது சர்வ சாதாரணமா போச்சு, சர்வசாதாரணமா போச்சு. நீங்க நாம உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்க. ஒரு வசதியான ஒருத்தருடைய வீடு, அந்த வீட்டுக்கு கொஞ்சம் வசதி குறைஞ்சவர் போறாரு, போகும்போது அவன் வீட்டுல ஒரு சோஃபா பாக்குறாரு, நல்ல நல்ல மெத்த போட்டு சூப்பரா இருக்கு சோஃபா அப்படின்னா இவர் மண்டையில என்ன ஓடுது? நம்ம வீட்டுல சாதா சோஃபா ஒன்று போட்டுருக்குமே, தூக்கிடணும், இப்படி இந்த சோஃபா போடணும், தப்பில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்டா அல்ஹம்துலில்லாஹ், இல்ல எப்படியாவது போடணும். வீட்டுல சோஃபா எடுத்துட்டு எப்படியாவது போடணும். நமக்கு என்ன அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்குறத தாண்டி ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு என்ன ஆயிடுதுன்னா, அல்லாஹ் எவ்வளவுதான் நம்மள சந்தோஷமா வச்சிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை தாண்டி அவன்லாம் அப்படி இருக்கிறானே, நான் இன்னும் இப்படித்தானே இருக்கிறேன். கோடீஸ்வரனுக்கு கூட என்ன கவலை அப்படின்னா, நான் அம்பானி மாதிரி இல்லையே, அதானி மாதிரி இப்படியேதான், அவன்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறானே, அவன்லாம் அப்படி சம்பாதிக்கிறானே, எனக்கு என்ன 2 கோடி தானே இருக்கு, எனக்கு என்ன 5 கோடி தானே இருக்கு. இந்த எண்ணங்கள் நம்மளை என்ன செஞ்சிருது அப்படின்னா, நம்மள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நம்மளை ஏழையாகவே வாழ வைக்குது, நம்மள்கிட்ட சந்தோஷம் இல்லாம ஆக்கிடுது. இந்த சந்தோஷத்தை கொண்டு வரணும்னா முதல்ல நாம என்ன செய்யணும்? பிறரை பார்த்து, அடுத்தவங்களை பார்த்து, நம்மளை கீழே உள்ளவங்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் என்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ். யார் மக்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். முதல்ல சொன்னாங்க, நீங்க உலகத்தில் உள்ளவங்க மேல இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். மனிதர்களில் யாராவது மனிதர்கள் மீது இரக்கம் காட்டலன்னா அல்லாஹ்வுடைய இறை அருள் அந்த மனிதனுக்கு கிடைக்காது. அடுத்தவங்க மீது இரக்கம் காட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது அக்ரா இப்னு யாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி வர்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரர் ஹசன் இப்னு அலி, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சின்ன புள்ள விளையாடிட்டு இருந்தது, புள்ளைய தூக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்து கொஞ்சினாங்க. இதை அக்ரா இப்னு யாபிஸ் பார்த்தாரு. பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இன்னலி அஷரத்தன் மினல் வலத் மா கப்பல்து மின்ஹும் அஹதா. எனக்கு 10 புள்ள இருக்கு, 10 புள்ளையில ஒரு புள்ளைய கூட நான் இதுவரை இப்பெல்லாம் எடுத்து கொஞ்சி முத்தமிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற யாரும் வீட்டு புள்ள இல்ல, தனக்கு எனக்கே 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 10 பிள்ளையில எந்த பிள்ளையும் நான் இப்படி எடுத்து கொஞ்சி முத்தமிட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். நீ இரக்கம் காட்டவில்லையானால் பிறரால் இரக்கம் காட்டப்பட மாட்டாய். அடுத்தவங்க மேல நீ இறக்கப்பட்டாதான் ஓ மேல அடுத்தவங்களும் இறக்கப்படுவாங்க. அந்த அடுத்தவங்க அல்லாஹ்வுடைய இறக்கமா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நம் மீது இறக்கப்படுவதாக இருந்தாலும் சரி,
நீ அடுத்தவங்க மேல ஒருத்தன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான், சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா உடனே நம்மளுக்கு துடிக்கணும், ஓடி போய் டக்குன்னு கை பிடிச்சி தூக்கி விடணும், உடனே என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்யணும், அப்படி நமக்கு போகணும். உடனே மொபைல் எடுத்து என்ன செஞ்சு விடாது, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட கூடாது. பாருங்கள் 12:33 இங்கே ஒருவர் கீழே விழுந்து விட்டார், இவரால்தான். இது நமக்கு இல்ல. அவருக்கு தேவை என்ன? இதல்ல. அவருக்கு தேவை உடனடி முதலுதவி வேணும். உடனடியாக அவர் கைப்பிடிச்சு தூக்கணும், உட்கார வைக்கணும், கொஞ்சம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரணும், தண்ணி பாட்டில் கொடுக்கணும், கொஞ்சம் அவரை ஆசுவாசப்படுத்தணும், ஒரு அதிகமான காயமா இருந்தா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் யதார்த்தம். இது நாம அடுத்தவங்க மேல காட்டக்கூடிய இரக்கம், கருணை. இந்த இரக்கமும் கருணையும் இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒருவேளை நாம் சிரமப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் மீது இரக்கப்படுகிற 4 பேரை அனுப்புவோம். நமக்கு அந்த பழக்கம் இல்ல, நாம யாரையுமே நான் உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டு போய்கிட்டே இருக்கும், நம்ம வேலைக்கு பார்த்துட்டோம், யாரு எக்கெடுக்கட்டு கூட எனக்கு என்ன என்று நினைச்சா நவுதுபில்லா ஒரு கட்டத்துல நாம சிரமப்படும் போது நம் மீது இறக்கப்படுகிற கருணையாளர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மிஸ்லல் ஜஸத். ஒவ்வொரு முஃமினும் அடுத்த முஃமினிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, கருணை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு உடலை போல. இதஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅலஹு சாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா. தலை தான் வலிக்கும், ஆனா தலை வலிச்சா நடந்து போக வேண்டிய காலு நடக்காது, போகணும்னு தோணாது, படுக்கணும்னு சொல்லும். இயங்கக்கூடிய கை இயங்காது, தலைக்குதான் வலி, ஆனா கையும் சேர்ந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். கால் போற இடத்துக்கு போகாது, தலைதான் வலி, ஆனா சோறு இறங்காது, சாப்பாடு உள்ள போகாது, வயிறு மறுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஃமின்களாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரே உடலை போல இருக்கணும். ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டம் எல்லோரையும் பாதிக்கணும். இவன் கஷ்டப்படுறானே, என்னுடைய சகோதரர் இவன் சிரமப்படுறானே, அவன் கஷ்டத்துல இருக்கும் போது நான் இப்படி சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது முறையல்ல. அவனுடைய கஷ்டத்தை நீக்க என்னுடைய பங்கு என்ன, அவனுடைய சிரமத்தை நீக்க என்னுடைய பங்கு என்ன, எப்படியாவது அவனையும் என்னுடைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும், அவனுடைய கஷ்டத்தை நீக்கணும், இப்படி நாம நினைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, ஒரு ஜுரம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒரு உறுப்பில் அடிபட்டால் எப்படி எல்லா உறுப்பும் கஷ்டப்படுதோ, கண்ணீர் வடிக்குதோ, கால்ல அடிபடுறது என்னவோ கால்ல நகத்துலதான், நகம்தான் பிஞ்சுது, ஆனா கண்ணீர் வடிக்குது, வாய் ஆணு கத்துது அப்படின்னா அது மாதிரி இருக்கணும். அடுத்தவனுடைய கஷ்டத்தை நம்முடைய சிரமமாக கஷ்டமாக பார்த்து நடந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மீது அதிகமாக அருள் செய்வான், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மன் கதல உஸ்ஃபூரன் அபஸன் அஜ்ஜ இலல்லாஹி யௌமல் கியாமா யக்கூல் யா ரப்பி இன்ன ஃபுலானன் கதலனி அபஸா வலம் யக்துல்னி லிமன்ஃபூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தேவையில்லாம ஒரு சிட்டுக்குருவிய ஏதோ ஒன்று வச்சுக்கீங்க, ஏதோ ஒரு விலங்கு, அந்த விலங்க ஒருத்தன் அவசியம் இல்லாம அடிச்சா, தேவையில்லாம அடிச்சா, வீட்டுக்குள்ள பல்லி வருது அடிப்போம், வீட்டுக்குள்ள கொசு இருக்கு அடிப்போம், வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அடிப்போம். நாம போய்கிட்டு இருக்கோம், ஒரு பூனை அது வாட்டில ஓரமா போய்கிட்டு இருக்கு, அது நம்மள என்ன செஞ்சது? அந்த பூனைய கல் எடுத்து அடிக்கிறது அல்லது வாழை பிடிச்சி சுத்துறது, என்ன இதெல்லாம் என்னது? தேவையில்லாம ஒரு உயிரினத்தை அநியாயமா அத வதைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி மன் கதல உஸ்ஃபூரன் அபஸா, அநியாயமாக ஒரு சிட்டுக்குருவியை ஒருவன் கொன்றாலும் அஜ்ஜ இலல்லாஹி யௌமல் கியாமா, அது நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட வந்து முறையிடுமாம், யா ரப், இறைவா, இன்ன ஃபுலானன் கதலனி அபஸா, யா அல்லாஹ், இவன் அநியாயமாக என்னை கொன்று விட்டான், இவன் எந்த காரணமும் இல்லாம, நான் அவனை ஒண்ணும் பண்ணல, நான் வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் போய் தூக்கிட்டு வரல, நான் அவனை எதுவுமே செய்யல, நான் என் பாட்டுல மரக்கலையில உட்கார்ந்து இருந்தேன், என்ன செஞ்சுட்டான்? அநியாயத்துக்கு என்ன தேவையில்லாம என்ன கொண்டுட்டான், சாகடிச்சுட்டான் அப்படின்னு அது சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய சொல்லை ஏற்று இவனுக்கு தண்டனை கொடுப்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும்
கருணையோடு, அது ஒரு உயிராக இருந்தாலும் சரி, காய்ந்த ரத்தம் ஓடுகிற ஒரு பிராணிக்கு கூட அன்பு செலுத்தணும். பள்ளியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு தீங்கு செய்யறத தண்டிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்குதே தவிர, தீங்கு இல்லாத எதையும் நாம வீணாக வேஸ்டாக அடிப்பதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. யஹ்யா முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இலாஹி கத் அன்ஸல்து இலைனா ரஹ்மத்தன் வாஹிதா வ அக்ரம்தனா பிதில்க ரஹ்மா வஹியல் இஸ்லாம். அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப கருணை புரிஞ்சிருக்கிறான். அந்த கருணையை புரிந்து கொள்வதற்கு ஒரு மெத்தட் சொல்றாங்க அவங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு 100% அன்பு இருந்தா அதுல 1% மட்டும்தான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறான். 99% அன்பு அல்லாஹ்வுக்கு நம்ம மேல இருக்கு, கருணை வச்சிருக்கிறான். இந்த யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா அல்லாஹ், ஒரே 1% ரஹ்மத்தை மட்டும்தான் நீ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுத்த. அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுத்த 1% இருந்து ஒரு டாட், ஒரு புள்ளி அருள், ஒரு புள்ளி ரஹ்மத்தை எனக்கு கிடைச்சிருக்குமா? எனக்கு கிடைச்சது இந்த உலகத்துக்கே 1% அப்படின்னா, இப்ப எனக்கு கிடைச்சது எவ்வளவு? ஏதோ ஒரு டாட் கிடைச்சது, ஒரு புள்ளி ரஹ்மத் கிடைச்சிருக்குமா? அந்த ஒரு புள்ளி ரஹ்மத்து எனக்கு கிடைச்சதுக்கே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீ இஸ்லாத்தை தந்திருக்கிற, என்ன நீ சந்தோஷமா வாழ வச்சிருக்க, எனக்கு சந்தோஷமான பொருளாதாரத்தை தந்திருக்க, யார்ட்டையும் கையேந்தாத சூழல், எவ்வளவு அருள் செஞ்சிருக்க. இது எல்லாமே அந்த 1% அன்புல உள்ள அந்த ஒரு டாட் அப்படின்னா, 99% அருள் வச்சிருக்கிற நீ நாளைக்கு மறுமையில என்ன நரகத்தை தூக்கி போட்டுற போற. ஃபைதா அன்ஸல்த அலைனா மிஅத்த ரஹ்மத்தின் ஃபகைஃப லா நர்ஜு மக்ஃபிரத்திக். அப்ப நீ 99% அன்பையும் மொத்தமா என் மேல நீ கொட்டுனா, என்ன நீ எப்படி நரகத்தை தூக்கி போடுவ? என்ன நீ மன்னிக்காம விட்டுருவியா? என் மன்னிப்புல அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அவங்க ஆதரவு வைக்கிறாங்க. அப்ப நினைச்சு பாக்குறாங்க, நமக்கு அல்லாஹ் இவ்வளவு கருணை செஞ்சிருக்கான், இவ்வளவு செஞ்சிருக்கான், இவ்வளவுக்கும் நாம நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி உள்ளவர்களாக நடந்துட்டா அல்லாஹ் கணக்கே பார்க்க மாட்டான். நம்மளுடைய அந்த அன்புக்கு பாத்திரமா, நம்முடைய கருணைக்காக, நம்மளுடைய செஞ்ச அந்த சந்தோஷத்துக்காக அல்லாஹ் உடனடியா நம்மளை யோசிக்காம நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கருணைய நம்ம நினைச்சு பார்க்கணும். இவ்வளவு நல்லாக்கி வச்சிருக்கிற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல பிறருக்கு, அடுத்தவர்களுக்கு நம்மளால் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுலாஇஃபஹு லஹு அல்ஹாஃபன் கதீரா. யார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பன்மடங்காக திருப்பி கொடுக்கிறான். யாருக்காவது நாம் செய்கிற உதவிய அல்லாஹ் முதல்ல கை நீட்டி வாங்கி கொடுக்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் பாக்குறோம்ல, இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்பட்டால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி விஷயத்துல சொல்றாங்க, நோம்பாளி விஷயத்துல எந்த ஒரு எஜமானன் தன்னுடைய தொழிலாளி நோன்பு வச்சிருக்கும் போது அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறாரோ அவர் சொர்க்கவாதி. என்ன அர்த்தம்? நம்ம கடை வச்சிருக்கோம், நம்ம கடையில வேலை பார்க்கிற 4 பேர் இருக்காங்க, நோன்பு மாசம் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம மத்த நாள் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. 9 மணி ஆச்சு, ஏன் 10 நிமிஷம் லேட் கேட்க கூடாது. சகர்ல எந்திரிச்சு சகர் முடிச்சுட்டு சுபு தொழுதுட்டு படுத்து கொஞ்சம் எந்திச்சு வர்றாரு, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொஞ்சம் முன்பின் ஆகலாம், அட்ஜஸ்ட் பண்ணணும், பரவாயில்ல, நோம்பாளி இருக்கட்டும். அதுக்காக தொழிலாளிகள் ஓவரா தலைக்கு மேல ஏறவும் கூடாது, எஜமானு மேல, முதலாளி மேல. என்னங்க நோன்பு வச்சிருக்கிறேன் சும்மா கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஒரு தொழிலாளி என்ன நினைக்கணும்? முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு முதலாளி என்ன நினைக்கணும்? தன்னுடைய தொழிலாளிக்கு முடிஞ்சவரை நான் உபகாரமா இருக்கணும், நான் ஹெல்ப் பண்ணணும் என்று ஒரு முதலாளி. இதுதான் 2 பேருடைய நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். தனக்காக எந்திக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்காக யாரும் எந்திக்காதீங்க, மரியாதைலாம் வேணாம், உட்காருங்கன்னு சொன்னாங்க. அதே வேறொரு தலைவர் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூமூலி சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக எந்திங்க, என்ன மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க, உங்க தலைவர் வர்றாரு உட்கார்ந்துருக்கீங்க, கூமூலி சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக எந்திரிங்கன்னாங்க. அடுத்தவங்களுக்கு செய்யும் போது மரியாதை கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வேணாம், பரவாயில்ல உட்காருங்க, எனக்காக நீங்க எந்திக்க வேணாம் அப்படி சொன்னாங்க.
நமக்காக வரும்போது நம்மளுடைய உரிமையை பெறணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய அடுத்தவங்களுடைய கடமையை கரெக்டா நிறைவேற்றினா நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சரியாக கிடைக்கும். அப்ப ஒரு நோன்பாளியான ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, நம்மகிட்ட வேலை செய்யக்கூடியவர் இருக்கிறாருன்னா அவரிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்? உபகாரமாக நடந்துக்கணும். ஆந்திரால சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. தமிழக அரசு என்ன செஞ்சது? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரசாங்கமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விடுது. ஆனா அந்த முதலாளிங்க இருக்கிறாங்களே, அல்லாஹ் அக்பர், என்ன உனக்கு என்ன பிரச்சனை? நோம்பு திறக்கணும் அவ்வளவுதானே, நான் உனக்கு பேரிச்சம்பளம் நான் தர்றேன், ஹை குவாலிட்டி பேரிச்சம்பளம் இந்தா நோம்பு திறந்துக்கோ. தண்ணி வேணுமா? சம்சம் தண்ணி தர்றேன், இங்கேயே நோம்பு திறந்துக்கோ. வேற என்ன வேணும்? கஞ்சி, ஸ்பெஷல் கஞ்சி, எல்லாம் என்ன வேணுமோ தர்றேன், தயவுசெய்து வெளியே மட்டும் போகாது. நோம்பு திறக்க போறேன்னு போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வர்றேன், அந்த வேலை வேணாம், இங்கேயே நோம்பு தர, இங்கேயே தொழுதுரு, கடையில இருந்துக்க. இப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது நோம்பாளிக்கு என்ன செய்யணும்? அவன் கொஞ்சம், ஆமா, வெறும் நோம்பு தொழுது மட்டுமா பள்ளிக்கு வர்றாரு? ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாரு, கொஞ்சம் அசர் தொழுவாரு, தொழுகாம இருந்தா கொஞ்ச நேரம் ஓதுவாரு, அப்புறம் நோம்பு திறப்பாரு, நோம்பு திறந்து முடிச்சுட்டு மகரிப் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு சுன்னத் தொழுதுட்டு கொஞ்சம் வருவார், கொஞ்சம் டைம். மற்ற காலங்கள்ல இல்லைன்னாலும் இந்த காலத்துல நோம்பாளிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நோம்பு திறந்த உடனே ஒரு அசதியா இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமே, கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன கெட்டு போச்சு, அதான் இன்னொரு வியாபாரத்துல பறக்க தருவான்னு நம்பணும். ஒரு நோன்பாளிட்ட ஒரு முதலாளி இப்படி நடந்துக்கணும். இது எதுக்குன்னா அடுத்தவங்க மேல நாம செய்யக்கூடிய கருணை. அந்த கருணை என்ன செய்யும்னா அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு பெற்றுத்தரும். ஒரே ஒரு வழி, அழகிய வழி. பிறரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்றோமோ அப்படி அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். ஃபத்குருனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூர்வேன். அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் நல்லவர்களாக நடந்தால், நல்ல முறையில் நடந்தால், அல்லாஹ்வும் நம்மிடத்தில் நல்லவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடந்து கொள்வான். எனவே ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழி, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிவாயாக என்று நம்ம கேட்கறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்னா நாம பிறர் மீது அருள் புரியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது இறையருள் தானாக நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. முழுமையான அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைத்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.